السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا جاءت الصاخة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال عن ابن عمر رضي الله عن ابن عباس رضي الله عنه قال أبو بكر الصديق رضي الله تعالى عنه يا رسول الله قد شبت؟ قال شبتني هودا وواقعة والمرسلات وعما يتساءلون وإذا الشمس كورت أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாதியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைத்து அவனுடைய வாழ்க்கை மறுமையிற்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றான். இவ்வுலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் தாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த மார்க்கத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற விஷயங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையை ஒரு மனிதன் நினைவு கூற வேண்டும், மறுமையை ஒரு மனிதன் நினைவு கூற வேண்டும். அந்த மறுமையிற்கான வாழ்க்கையை அவன் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளை திருமறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான படிப்பினை. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனை உலகிலே தான் கொண்டிருக்கின்ற அந்த இஸ்லாமிய வாழ்க்கையை மறந்து வாழுகின்ற பொழுது அவனுக்கு மறுமையின் நினைவூட்டலை தரும் விதமாக அல்லாஹ் அவனுக்கு சோதனைகளை தருகின்றான். சிலர்களுக்கு படிப்பினைகளை அல்லாஹ் தருகின்றான். சில நிகழ்வுகளை நிகழ்த்தி அந்த நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வழியை அல்லாஹ் அமைத்து தருகின்றான். சில நிகழ்வுகளை மறுமையிற்கு எடுத்துக்காட்டாக சில நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா இவ்வுலகிலே செய்து காமிக்குகின்ற நிறைய படிப்பினைகளை திருமறை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அதுபோல நாம் வாழுகின்ற இவ்வுலக வாழ்க்கையிலேயும் நிறைய படிப்பினைகளான செய்திகளை, நிறைய நிகழ்வுகளை, சோதனைகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சோதனைகளும் இந்த நிகழ்வுகளும் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான பாடம், நாம் ஈமானிய வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த சோதனைகளின் மூலமாக நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் சந்திக்குகின்ற நிகழ்வுகளின் காரணமாய் அந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் மறுமையை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கின்ற செய்திகளை அல்லாஹ் நினைவு கூறுகின்றார். அதை மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று தெற்கு ஆப்பிரிக்காவிலே நிகழ்ந்ததை நாம் சமூக வலைத்தளங்களிலே நாம் பார்த்திருப்போம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெற்கு ஆப்பிரிக்காவிலே மாலி என்கின்ற நாட்டிலே வேலை செய்கின்ற சிலர்கள் அங்கு ஈதுல் அல்ஹாவினுடைய தொழுகையை நிகழ்த்துவதற்காக தல்ஹண்டாக் என்கின்ற ஒரு பகுதியிலே தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய சொந்த ஊரான நைஜீரியா என்கின்ற ஊரிற்கு அவர்கள் பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். சுமார் 51 நபர்கள் பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது செல்லும் வழியில ஒரு பாலைவனம், சஹாரா என்கின்ற பாலைவனம், அந்த பாலைவனத்திலே வண்டி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வண்டி பழுது அடைந்து விடுகின்றது. அதனை அனைவரும் பார்த்து பழுதை நீக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாலைவனம் நிகழ்ந்த பகுதி, வெயிலுடைய வெப்பம் நிறைந்த ஒரு பகுதி, தண்ணீருக்கான வசதிகள் இல்லாத ஒரு நிகழ்வு. ஒரு பாலைவனத்தில் அந்த 51 நபர்களும் மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். வண்டியை சரி செய்ய முடியவில்லை, பழுதை நீக்க முடியவில்லை. அவர்கள் கொண்டு சென்ற தண்ணீரும் உணவுகளும் தீர்ந்து விடுகின்றது. இந்த நேரத்தில் அந்த இடத்திலேயே வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக சுமார் 49 நபர்கள் அந்த இடத்திலேயே மரணமாகி விடுகின்றார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்த்தோம். தப்பித்தவறி 2 நபர்கள் மாத்திரம் அந்த இடத்தை விட்டு தப்பித்து அவர்கள் நைஜீரியா நாட்டிற்குள்ளே சென்று அங்கே இருக்குகின்ற காவலர்களை அழைத்து கொண்டு இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது 49 நபர்களும் மரணமாகியிருக்கின்ற நிகழ்வுகளை அவர்கள் பார்க்கின்றார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்திகளை நாம் சமூக வலைத்தளத்தில் நாம் பார்த்திருப்போம்.
இந்த சமூக வலைத்தளத்தில் இதற்கு கீழே கமெண்ட் செக்ஷனை எழுதுகின்ற ஆய்வாளர்கள், கமெண்ட்களை எழுதுகின்ற எழுத்தாளர்கள் எழுதுகின்றார்கள். சில இஸ்லாமிய எழுத்தாளர்கள் எழுதினார்கள், மறுமையினுடைய அந்த நாளை அப்படியே காட்டியிருக்கின்றது இந்த நைஜீரியாவினுடைய சகாரா என்கின்ற பாலைவனம் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். அன்பிற்கிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய அந்த மறுமை நாளை சிந்தித்து வாழுகின்ற நாம் அந்த நாளினுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு செய்கின்ற சோதனைகள், நமக்கு தருகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய, நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளாக, படிப்பினைகளாக அது அமைய வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற சில நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில மறுமை நாளை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லுவான், இந்த மறுமை நாள் என்பது எப்படிப்பட்டது, அந்த நாளிலே ஒரு மனிதன் எந்த அளவிற்கு சிந்திப்பான் என்கின்ற செய்திகளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, وَإِذَا جَاءَتِ السَّاخَةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ. அது அந்த இடத்திலே மனிதர்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நிலையை குறித்து மாத்திரம் அவர்கள் சிந்திப்பார்கள். எந்த ஒருவரும் யாருக்குமே உதவி செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். இந்த மறுமை நாளிலே யாரும் எவருக்கும் உதவி செய்துவிட முடியாது. தன்னுடைய நிலையை குறித்து மாத்திரம் ஒவ்வொருவர்களும் யோசிப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய சகோதரர்களை விட்டு விரண்டு ஓடுவார்கள். யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அந்த இடத்தை விட்டு, தன்னுடைய சகோதரர்களை விட்டு புறந்தள்ளி முதுகு காட்டி ஓடுகின்ற ஒரு நிலை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நிகழும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். ஒவ்வொருவரும் யாருக்கும் உதவி செய்து கொள்ள மாட்டார்கள், விரண்டு ஓடுவார்கள். உம்மிஹி வ அபி, அவருடைய தாய்க்கும் அவருடைய தந்தை உதவி செய்ய முடியாது. தாயிற்கு தந்தை உதவி செய்ய முடியாது. தந்தையிற்கு தாய் உதவி செய்துவிட முடியாது. கணவனுக்கு மனைவி உதவி செய்ய முடியாது. மனைவிக்கு கணவன் உதவி செய்ய முடியாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உதவி செய்து கொள்ள முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யாத ஒரு நிலை அந்த இடத்திலே நிகழும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவிற்கு தங்களுடைய நிலையை குறித்து மாத்திரம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை வீட்டிற்குள்ளே வருகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கின்ற அந்த நிலையை பார்த்த பெருமானார் கேட்பார்கள், ஆயிஷாவை எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் என்பதாக கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்தில் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மறுமையை குறித்தும் நரகத்தினுடைய நிகழ்வுகளை குறித்தும் நான் சிந்தித்து கொண்டு அந்த சிந்தனையின் காரணமாக நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்திலே கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில இந்த மறுமை மஹ்ஷர் மைதானத்தில் நீங்கள் தங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கண்டு கொள்வீர்களா, தங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்களா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் எதை குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள் என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய குடும்பத்தை குறித்து சிந்திக்க மாட்டான், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சிந்திக்க மாட்டார், தன்னுடைய மனைவி மக்களை குறித்து சிந்திக்க மாட்டார். மாறாக ஒவ்வொருவர்களும் 3 செய்திகளை மாத்திரம் சிந்திப்பார்கள். முதலாவது செய்தி பெருமானார் சொல்லுவார்கள், தங்களுடைய மீசான் தராசினுடைய நிலை என்னவாக அமைந்திருக்கும், மீசானுடைய அந்த தராசினுடைய எடையினுடைய அளவு
நமக்கு கனத்ததாக ஆகுமா அல்லது பலவீனமாக ஆகிவிடுமா, லேசானதாக ஆகிவிடுமா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய மீசானுடைய நிலையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மீசானிலே வெற்றி பெறுவோமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதை கடந்த பின்னால், மீசானுடைய அந்த நிலையை கடந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவர்களும் சிந்திப்பார்கள். இரண்டாவதாக பெருமானார் சொன்னார்கள், தங்களுடைய கையிலே எந்த புறத்திலே பட்டோலைகள் வழங்கப்படும் என்பதாக ஒவ்வொருவரும் சிந்திப்பார் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அவருடைய பட்டோலை என்பது வலது கையிலே கொடுக்கப்படுமா அல்லது இடது கையிலே கொடுக்கப்படுமா அல்லது முதுகிற்கு பின்னால் கொடுக்கப்படுமா என்று ஒவ்வொருவர்களும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், இந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதரும் மூன்றாவதாக சிந்திக்குகின்ற அந்த சிந்தனை, தன்னுடைய சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அவர் எப்படி கடக்க இருக்குகின்றார், நரகத்திற்கு மத்தியிலே இருக்குகின்ற மெல்லியதாக இருக்குகின்ற நூலை விட முடியை விட மெல்லியதாக இருக்குகின்ற அந்த சிராத்துல் முஸ்தகீமை அவர் எப்படி கடக்க இருக்குகின்றார் என்கின்ற சிந்தனையை ஒவ்வொருவர்களும் சிந்திப்பார்கள். இந்த மூன்று சிந்தனைக்கு பின்னால் தான் அவர்களுக்கு கண்ணிலே அவர்களுடைய குடும்பத்தை குறித்தான சிந்தனைகள், மற்ற சிந்தனைகள் எல்லாம் வரும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலை, மஹ்ஷருடைய நிலை என்பது சாதாரணமான ஒரு நிலை அல்ல, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மஹ்ஷர் என்பது அதை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை அதை குறித்தான வாழ்க்கையாக, அந்த மஹ்ஷரை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மஹ்ஷரிலே ஒவ்வொருவரும் தன்னை குறித்து மாத்திரம் சிந்திப்பார்கள். தன்னுடைய நிலை எப்படி ஆக இருக்குகின்றது, நரகத்திற்கு செல்ல இருக்குகின்றோமா, சொர்க்கத்திற்கு செல்ல இருக்குகின்றோமா என்று ஒவ்வொருவர்களும் சிந்திக்குகின்ற ஒரு நிலையில அந்த மஹ்ஷர் மைதானம் இருக்கும் என்பதாக நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ஷர் மைதானம் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த மஹ்ஷர் மைதானத்தை குறித்து வருகின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உள்ளங்கள் நடுங்கும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க வருவார்கள். பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய முகத்தை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், கது ஷய்யபத, உங்களுடைய முகத்தை நான் பார்க்கின்றேன், வயோதிகம் அடைந்ததைப் போல உங்களுடைய நிலை இருக்குகின்றதே, காரணம் என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கது ஷய்யபத்தனி ஹூதன் வல் வாக்கியத்தன் வல் முர்சலாத் வ அம்மா யதஸாஅலு வ இதா ஷம்ஸு குவ்விரத். பெருமானார் சொல்லுவார்கள், இந்த 5 சூறாக்கள் என்னை வயோதிகம் அடைய செய்துவிட்டது, என்னுடைய முகத்தை வயோதிகத்திற்கு ஒப்பாக ஆக்கிவிட்டது என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். ஹூது சூரா, வாக்கியா சூரா, முர்சலாத்து சூரா, அம்மையத்த சாலின் என்று ஆரம்பிக்கின்ற அந்த நபா சூரா, அதே போன்று இதஷம் குவ்விரத் என்று ஆரம்பிக்கின்ற இந்த 5 சூறாக்களும் என்னை வயோதிகத்திலே ஆக்கிவிட்டது என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். இந்த 5 சூறாக்களும் கற்றுத்தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? மறுமையை நினைவூட்டுகின்ற பாடத்தை, மறுமையினுடைய நிலைகளை எடுத்துச் சொல்லுகின்ற பாடங்களை இந்த 5 சூறாக்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகமாக பேசுகின்றான். எனவே தான் பெருமானார் அப்படி சொன்னார், இந்த 5 சூறாக்களும் என்னை வயோதிகத்திற்கு ஆக்கிவிட்டது, என்னுடைய முகத்தை பலகீனமாக ஆக்கிவிட்டது, என்னுடைய முடிகளை நரைக்க செய்து விட்டது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். நாம் உலக ஆசைகளை சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சூறாக்களுடைய அர்த்தங்களை நாம் கொஞ்சம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஈமானுடைய உணர்வு நமக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இந்த சூறாக்கள் நமக்கு எடுத்துக்காட்டும். இந்த சூறாக்களுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிய வைக்கும். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்ற முக்கியமான சூறாக்களாக இந்த அத்தியாயங்கள், இதனுடைய வசனங்கள் அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கும் மஹ்ஷருக்குமான வித்தியாசத்தை சொல்லுகின்ற பொழுது, உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது பெருமானார் அழகாக இப்படி சொல்லுவார்கள், வலில்லாஹி மா ஃபித் துன்யா வல் ஆখিরা இல்லா மஸ்ருமா யஜஅல் அஹதுக்கும் இஸ்பஹி ஃபில் யம்மி ஃபல்யன்துர் அஹதுக்கும் சும்ம தர்ஜிஉ. பெருமானார் சொல்லுவார்கள்,
உலகத்திற்கும் மறுமையிற்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் கடலை அடைந்து அந்த கடலிலே தன்னுடைய கையை முக்கினார். தன்னுடைய கையை அதிலே முக்கி கையை எடுத்து அவர் பார்க்கின்ற பொழுது அவர் பார்க்கட்டும் அவருடைய கையை. பெருமானார் சொல்லுகின்றார்கள், ஃபலியன்துர் அஹதுக்கும், அவருடைய கையை அவர் பார்க்கட்டும். அவருடைய கையில எந்த அளவிற்கு தண்ணீர் மிஞ்சி இருக்குகின்றதோ அந்த அளவு தான் இந்த உலக வாழ்க்கை. அந்த கடலை தான் மறுமைக்கான உதாரணம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். கையை தண்ணீரிலே முக்கி, கடலுடைய தண்ணீரிலே முக்கி நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய சொட்டுக்கள் அல்ல, பெருமானார் சொன்னது அதனுடைய சொட்டுக்கள் அல்ல, அந்த கையிலே மீதம் இருக்குகின்ற ஒட்டி இருக்குகின்ற தண்ணீருடைய அந்த ஈரப்பதம் இருக்குகின்றது அல்லவா, அந்த ஈரப்பத அளவுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதாக பெருமானார் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உலக வாழ்க்கையிற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உலக வாழ்க்கையினுடைய சிந்தனைகள் நம்மிடத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மறுமையை மறந்து விட்டோம், மஹ்ஷரை மறந்து விட்டோம், கபரை மறந்து விட்டோம், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நைஜீரியாவில் நடந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அந்த பாலைவனத்திலே தண்ணீருக்கு வசதி இல்லாத ஒரு நிலையில அந்த வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக சுமார் 49 பயர்கள் இறந்த ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் மஹ்ஷரினுடைய வெயிலுடைய நிலை என்ன? நாளை மஹ்ஷருடைய தண்ணீருக்கு நாம் எப்படி சிரமப்பட்டால் அங்கு தண்ணீர் கொடுப்பது யார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாளை மஹ்ஷரிலே நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாளை கபரிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கியாமத் நாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீஸை இப்படி சொல்லுவார்கள். நாளை மஹ்ஷரிலே ஒவ்வொரு மனிதர்களும் மஹ்ஷருடைய மைதானத்திலே நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் சூரியனுக்குமான அளவு என்பது 1 மைல்கள் அளவுதான் நிலை இருக்கும். அந்த அளவிற்கு சூரியன் பக்கத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் நாளை மஹ்ஷரிலே வந்து நிற்கும் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அந்த சூரியனுடைய தாக்கத்தின் காரணமாக ஒவ்வொருவர்களுக்கும் வேர்வை துளிகள் வடியும். எவர்கள் எந்த அளவிற்கு பாவம் செய்திருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவருடைய வேர்வை துளிகள் அவரை நிரப்பும். ஒவ்வொருவரும் செய்த பாவத்தின் காரணமாக சிலர்களுக்கு பெருமானார் இப்படி சொன்னார்கள், சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலர்களுக்கு முட்டி வரை, சிலர்களுக்கு இடுப்பு வரை, சிலர்களுக்கு நெஞ்சங்கள் வரை, சிலர்கள் மூழ்கின்ற வரை அவருடைய வேர்வைகள் அவரை நிரப்பும், அவருடைய பாவத்தின் காரணமாக என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார். சூரியன் அருகாமையில் இருக்கின்ற நேரம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரியனுடைய வெப்ப அலையிலே மரணித்தவர்கள் நாம் பார்க்கின்ற நேரத்தில் சூரியனுடைய நிலை 1 மைல்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும்? நாம் செய்த பாவத்தின் காரணமாக அன்று வேர்வைகளால் மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமையை குறித்து அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து நிறைய செய்திகளை பதிவு செய்வார்கள். தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் அப்படி ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில்